இங்கிலீஷில் பேசுகிறாங்கிற இந்த நிகழ்ச்சியில் நம்ம அன்றாடம் வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை எளிமையான முறையிலே ஆங்கிலத்தில் எப்படி பேசுவது என்பதை தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வகையிலே ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்டு போடுறதா ஆன் த கிரவுண்டுன்னு சொல்றதா? இந்த கிரவுண்ட் அப்படின்னு சொல்றதா ஆன் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்றதா அப்படிங்கிறது நமக்கு தொடர்ந்து நமக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகங்கள்ல இதுவும் ஒண்ணு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, the tree is rooted in the ground. The tree is rooted in the ground. ஒரு மரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரமானது அந்த மரத்தோடைய வேர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் இருக்கும் இல்லையா? கிரவுண்டில் அப்படியே அது புதைந்து கிடக்கும். மரத்தினுடைய வேரானது எப்பவுமே பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் புதைந்து கிடக்கும், அப்படியே புதைஞ்சிருக்கும். வேரை நீங்கள் பார்க்கவே முடியாது இல்லையா? ஆனால் வேர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டு. மரத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர். ஆனால் அது வெளியில் தெரியாது. ரூட்டட் அப்படின்னா அந்த வேரானது அடியில் அப்படியே புதைந்து கிடக்கிறது. அப்போ அந்த அடியில் புதைந்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இந்த கிரவுண்டுக்கு உள்ள இருக்கு. வேற எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு மேலே இல்லை, கிரவுண்டுக்கு உள்ள இருக்கு. கிரவுண்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த வேரை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளே, கிரவுண்டுக்கு உள்ள இருக்கு. So the tree is rooted in the ground. நல்ல வேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா the tree is rooted in the ground. The ball is on the ground. The ball is on the ground. The ball is on the ground. பால் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு மேலே இருக்கு. கிரவுண்டுக்குள்ள அடியில் எங்கேயா புதஞ்சி இல்லை. பால் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு மேலே இருக்கு. அதை எப்படி நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா the ball is on the ground. The tree is rooted in the ground. ஸோ இந்த கிரவுண்ட் அப்படிங்கிற இந்த எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உள்ள இருக்கு அப்படின்னா அதை குறிக்கிறதுக்கு இன். மேலேயே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது ஆன், மேலே. கிரவுண்டுக்கு மேலே இருக்கிறது பால், கிரவுண்டுக்கு உள்ள அடியில் இருக்கக்கூடியது அந்த மரத்தினுடைய வேர் இல்லையா? ஸோ இப்போ இந்த கிரவுண்ட் அப்படிங்கிறதுக்கும் ஆன் த கிரவுண்ட் அப்படிங்கிறதுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? The tree is rooted in the ground. The ball is on the ground. The ball is on the ground. இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா? சின்ன பசங்கள்லாம் கிரவுண்டில் விளையாடுறாங்க இல்லையா? அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? இந்த கிரவுண்டு சொல்ல போறோமா ஆன் த கிரவுண்ட் சொல்ல போறோமா? இப்போ இந்த சிறுவர்கள் பாய்ஸ் ஆர் பிளேயிங் இல்லையா? Boys are playing on the ground. On the ground. ஏன் இங்க ஆன் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஆன் எதுக்காக யூஸ் பண்றோம்? மேலே. கிரவுண்டு மேலே தானே விளையாட முடியும், கிரவுண்டுக்குள்ள அடியில் பூந்து விளையாட முடியாது இல்லையா?
அதனால நம்ம இந்த கிரவுண்ட் சொல்லக்கூடாது, ஆன் த கிரவுண்ட் ஓன்லி யூ ஷுட் டெல். ஸோ பாய்ஸ் ஆர் பிளேயிங் ஆன் த கிரவுண்ட். பாய்ஸ் ஆர் பிளேயிங் ஆன் த கிரவுண்ட். ஒரு ஆள் அப்படியே சர்வசாதாரணமாக கிரவுண்டில் படுத்துட்டு இருக்காரு. ஒரு ஆளை சர்வசாதாரணமாக கிரவுண்டில் அப்படியே படுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? ஒரு ஆள், ஒரு ஆளுங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? எ பர்சன். எ பர்சன் அப்படியே படுத்துட்டு இருக்காரு. பெருமாள் மாதிரி அப்படியே படுத்துட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? எ பர்சன் இஸ் லையிங். Person is lying on the ground. A person is lying on the ground. Lying in the ground வராது. ஏன்? கிரவுண்டுக்குள்ளே போய் படுத்துட்டு இருக்காரா? கிரவுண்டை தோண்டி அப்படியே எடுத்து அதுக்குள்ளே போய் படுத்துக்க முடியுமா? முடியாது. கிரவுண்டு மேலே அப்படியே ஜாலியாக படுத்துட்டு இருக்காரு இல்லையா? அதனால் ஆன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும். எ பர்சன் இஸ் லையிங் ஆன் த கிரவுண்ட். பர்சன் இஸ் லையிங் ஆன் த கிரவுண்ட். சரி சார், இந்த கிரவுண்ட் தான் சார் நான் யூஸ் பண்ணுவேன். எ பர்சன் இஸ் லையிங் இன் த கிரவுண்ட். இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு வைக்கிறீங்களா? இதுவும் கரெக்டு தான். ஆனால் இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம்.